ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் ஒரு குருமா குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 பெரிய சைஸு தக்காளி பழமாக எடுத்துருக்கேன், 2 பெரிய சைஸ் வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதை பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்க மசாலா பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அதோடு கலந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இது கடைசியாக இது கூட ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம காய் வதக்கும் போது ஈஸியாக வதங்கிட்டோம். அதனால் நான் உப்பு முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட போட்டுக்கலாம். இதுக்கு நான் என்னென்ன காய் போட போகிறேன் அப்படின்னா 2 கைப்பிடி அளவு மீன் மேக்கர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 1 கைப்பிடி அளவு காலிஃப்ளவரு, ஒரு கத்திரிக்காய், தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களா, கறி குழம்பே மிஞ்சிடும் இந்த டேஸ்ட்டில். சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு, தோசை, சப்பாத்தி, இட்லி இது ஒன்று வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு என்ன டிஃபன் செஞ்சாலும் இதையே சேர்த்துக்கலாம். அது கூட நான் கடைசியாக 2 உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு முருங்கை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா என்ன அப்படின்னா கொஞ்சோண்டு தேங்காய், பெருஞ்சீரகம், கசகசா 3ஐயும் அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றிக்குங்க. நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா கூட இன்னும் 1 டம்ளர் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், காயெல்லாம் வெந்துடும். நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணி ஒரு தடவை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டிங்க அப்படின்னா இந்த குழம்போட கலர் மாறாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னோடய ஸ்டைலில் ஒரு கறி குழம்பு மிஞ்சிற குருமா குழம்பு. கொத்தமல்லி தூவி இறக்குனா என்னோடய ஸ்டைலில் ரெடி.